என் அன்பான மகனே, என் உயிரான மகளே, என் அன்பு பிள்ளையே, இதோ நீயும் நானும் மட்டும்தான். வெளியுலகத்தின் இறைச்சலை எல்லாம் மறந்துவிட்டு என்னை மட்டும் தேடி வந்திருக்கிறாயே. உன் வருகைக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். உன் மனதுக்குள் ஓடும் அலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு என் பாதத்தில் நீ அமர்ந்திருப்பது என் இதயத்தை எவ்வளவு குளிர வைக்கிறது தெரியுமா? உன் ஓட்டம் எனக்கு தெரியும், உன் உழைப்பு எனக்கு தெரியும், நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரமும் எனக்கு தெரியும். இப்போது உன் கண்களை மூடிக்கொள், உன் தோள்களை தளர்த்திக்கொள். வேதத்தில் சங்கீதம் 46:10 நான் சொன்னதை நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆம், நீ போராடியது போதும், நீ கவலைப்பட்டது போதும். இப்போது நான் செயல்படும் நேரம். நீ அமைதியாக இரு. உன் ஒவ்வொரு மூச்சு காற்றும் என் கிருபையினால் தான் வருகிறது. யோபு 33:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி என்னை உண்டாக்கினது, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நான் உன் சுவாசமாக இருக்கிறேன், நான் உன் உயிராக இருக்கிறேன். இந்த உலகத்தில் உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறாயா? நீ கருவில் உருவாகும் போதே உன் கண்கள் என்னை கண்டன என்று சங்கீதம் 139:16 சொல்கிறது. நீ இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனால் அப்போதே உனக்கென்று ஒரு புத்தகத்தை நான் எழுதி வைத்து விட்டேன். அப்படி இருக்க இன்று உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனை என்னை தாண்டி வந்திருக்குமா? இல்ல மகனே, எல்லாம் என் அறிவுக்குட்பட்டே நடக்கிறது. இப்போது என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்வதை உணர். ஒரு மெல்லிய தென்றல் காற்று வீசுவது போல என் ஆவியானவர் உன் மேல் இறங்குகிறான். உன் இறுக்கங்கள் தளர்ந்து போகின்றன, உன் பயங்கள் விலகி ஓடுகின்றன. நான் இங்கே இருக்கிறேன், உன் அருகில் இருக்கிறேன். மகனே, மகளே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பயம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும்? என் எதிர்காலம் என்னவாகும்? இந்த வியாதி என்னை என்ன செய்யுமோ? என் கடன் பிரச்சனை என்ன ஆகுமோ என்ற பயம். நான் ஏசாயா 41:10 ஆணித்தரமாக சொன்னதை மீண்டும் உனக்கு சொல்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கவனித்தாயா? நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று மட்டும் சொல்லவில்லை, உனக்கு சகாயம் பண்ணுவேன், அதாவது உனக்கு உதவி செய்வேன் என்றும் சொல்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு உதவியாளராக இருக்கும் போது உன்னை யாரால் அசைக்க முடியும்? சங்கீதம் 27:1 தாவீது கேட்டது போல நீயும் கேள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இருளை கண்டு பயப்படாதே, நான் உன் வெளிச்சம். வியாதியை கண்டு பயப்படாதே, நான் உன் பலன். சில நேரங்களில் நீ தனிமையில் நடப்பது போல தோன்றலாம். நான் நடக்கிற பாதை கொடூரமாக இருக்கிறதே என்று நீ அழலாம். ஆனால் சங்கீதம் 23:4 நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதி இதுதான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். நீ பள்ளத்தில் விழுந்து கிடக்கவில்லை, நீ பள்ளத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறாய். நீ கடந்து போக நான் உன்னோடு கூடவே வருகிறேன். உனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், உன்னை அழிக்க சதி செய்யலாம். ஆனால் ஏசாயா 54:17 சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அவர்கள் ஆயுதங்களை உருவாக்கலாம், ஆனால் அதை செயல்படாமல் தடுப்பவன் நான். நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறாய். இப்போது உன் இதயத்தின் கதவை இன்னும் கொஞ்சம் திறப்போம். அங்கே ஒரு மூலையில் குற்ற உணர்வு தேங்கி நிற்கிறது. நான் பாவம் செய்து விட்டேன், நான் தகுதி இல்லாதவன், நான் கடவுளுக்கு பிரியமில்லாததை செய்து விட்டேன் என்று உன்னை நீயே நொந்து கொள்கிறாய். மகனே, மகளே, சாத்தான் உன்னிடம் சொல்லும் மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? உனக்கு மன்னிப்பே கிடையாது என்பதுதான். ஆனால் அது பொய். நான் சிலுவையில் சிந்தின ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் வல்லமை உடையது. ஏசாயா 1:18 நான் உன்னை அழைப்பதை கவனி. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் என் காலடியில் வந்து அப்பா என்னை மன்னியுங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சங்கீதம் 103:12 சொல்வது போல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நான் உன் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அவற்றை மறந்தும் விடுகிறேன். மீகா 7:19 சொல்லப்பட்டது போல நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் எரிந்து விடுவார். ஆழக்கடலில் போட்டதை யாராவது மீண்டும் எடுத்து பார்ப்பார்களா? மாட்டார்கள். நானும் பார்க்க மாட்டேன். நீ உன்னை வெறுக்காதே,
நீ என் அன்பு பிள்ளை. ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தபோது தகப்பன் அவனிடம் கேள்வி கேட்கவில்லை. அவனை ஓடிப்போய் முத்தமிட்டு அணைத்துக் கொண்டார். இன்று நானும் உன்னை அப்படியே அணைத்துக் கொள்கிறேன். உன் அழுக்கு ஆடைகளை மாற்றி என் நீதியின் வஸ்திரத்தை உனக்கு உடுத்துகிறேன். இனி நீ குற்றவாளி அல்ல, நீ என் சுதந்திரவாளி. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா? நான் நேசித்தவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், என் கனவுகள் உடைந்து விட்டன என்று கதறுகிறாயா? சங்கீதம் 34:18 நான் சொன்னது உனக்காகத்தான். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார். உலகம் வெற்றியாளர்களை தேடி ஓடுகிறது, நானோ தோல்வியுற்றவர்களையும் இதயம் உடைந்தவர்களையும் தேடி வருகிறேன். உன் கண்ணீர் என் துருத்தியில் இருக்கிறது, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாக போகாது. நீ இழந்ததை பற்றி கவலைப்படாதே. யோவேல் 2:20 நான் கொடுத்த வாக்குறுதியை நீ பிடித்துக்கொள். நான் அழித்து போட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். உன் இளமையை, உன் பணத்தை, உன் சந்தோஷத்தை வெட்டுக்கிளிகள் தின்றிருக்கலாம், ஆனால் நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். சகரியா 9:12 சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறர்களே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆம், இன்றைக்கே தருவேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, இது என் ஆணையிட்ட வாக்கு. நீ நினைக்கலாம் நான் தனியாக இருக்கிறேன் என்று. எபிரேயர் 13:5 நான் சொன்னதை மறக்காதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் தனிமை ஒரு சாபம் அல்ல, அது நான் உன்னோடு நெருங்கி பழக உருவாக்கிய ஒரு தருணம். மனிதர்கள் விலகினது நான் உன்னை நெருங்கி வருவதற்காகத்தான். இப்போது உன் அன்றாட தேவைகளை பார். கடன் சுமை கழுத்தை நெரிக்கிறதா? வேலை இல்லாமல் அவமானப்படுகிறாயா? என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கவலை உன்னை தின்கிறதா? மத்தேயு 6:26 நான் சொன்னதை பார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஒரு குருவிக்கே உணவு கொடுக்கிற நான் என் சாயலில் படைக்கப்பட்ட உன்னை பட்டினி போடுவேனா? பிலிப்பியர் 4:19 வேதம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உன் குறைவுகள் நிரப்பப்படும், உன் கடன் பாரங்கள் மாறும், வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று கலங்காதே. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 நான் சொல்கிறேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வேலைக்கான வாசல் திறக்கும், திருமணத்திற்கான வாசல் திறக்கும், ஆசீர்வாதத்திற்கான வாசல் திறக்கும். நான் திறந்தால் அதை எந்த மனிதனாலும் எந்த பிசாசினாலும் பூட்ட முடியாது. எரேமியா 29:11 நான் உன் எதிர்காலத்தை பற்றி சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு நன்மை செய்வதற்கான நினைவுகளையே நான் நினைத்திருக்கிறேன், தீமை செய்வதற்கான நினைவுகளை அல்ல. உன் முடிவு நம்பிக்கை உள்ளதாக இருக்கும், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போது நாம் முடிவுக்கு வந்திருக்கிறோம். உன் கைகளை உன் மார்பின் மீது வைத்துக்கொள். நான் உனக்காக பிதாவினிடத்தில் மன்றாடப் போகிறேன். பிதாவே, இதோ உம்முடைய பிள்ளை. இதுவரை என் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த இவரை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நோயும் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வார்த்தை இவர்களுக்குள் பலிக்கட்டும். இவர்கள் மனதில் இருக்கிற பயம், கவலை, சோர்வு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். யோவான் 14:27 சொன்னது போல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்ற வாக்கு இவர் வீட்டில் தங்கட்டும். இவருடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. உபாகமம் 28:12 கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார் என்ற ஆசீர்வாதம் இவர் தலைமேல் இறங்கட்டும். இவர் கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். மகனே, மகளே, எண்ணாகமம் 6:24-26 நான் உன்னை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நீ தைரியமாயிரு, உலகம் முடிந்து போகாது, உன் வாழ்க்கை மலரும். கடைசியாக உனக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா?
இந்த உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும், உன்னை தூக்கி எறிந்தாலும், நான் உன்னை தாங்கிக் கொள்ள என் 2 கரங்களையும் விரித்துக் கொண்டு காத்திருக்கிறேன். உன் கண்ணீரின் ஈரம் காயும் முன்பே என் ஆறுதலின் கரம் உன்னை தொட்டுவிடும். இந்த இரவு நீ படுக்கைக்கு செல்லும் போது, எனக்கு யாரும் இல்லையே என்று அழுது கொண்டே தூங்காதே. உன் தலைமாட்டில் நான் அமர்ந்திருக்கிறேன். ஒரு தாய் தன் சேயை மார்போடு அணைத்து தாலாட்டுவது போல, இன்று இரவு நான் உன்னை என் சமாதானத்தினால் தாலாட்டப் போகிறேன். உன் பாரங்களை எல்லாம் என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. உன் கவலைகளை எல்லாம் என் தோளில் போட்டுவிடு. நீ ஒரு சிறு குழந்தையைப் போல கள்ளங்கப்படம் இல்லாமல் நிம்மதியாக என் மடியில் படுத்து உறங்கு. நாளை காலை சூரியன் உதிக்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் உண்டாயிருக்கும். உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக பனி போல விலகும். பயப்படாதே என் கண்மணியே, நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை நான் என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என் செல்லப் பிள்ளை. என் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது. சென்று வா, என் சமாதானம் உன்னோடு கூடவே வரும். நான் உன்னை நேசிக்கிறேன், உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன்.